எஸ்எஸ்சி படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவுனை பற்றி பார்த்தோம் இங்கிலீஷில். எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட் அப்படி தானே. அப்போ நம்ம ஆல்ரெடி தியரி பார்த்தோம். தியரியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு 15 கொஸ்டின் நவுனில் என்னென்ன எரர் கேட்டிருக்காங்க அப்படின்றது தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ நவுனோட பிஒய்க்யூ தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். I know nothing about his whereabout do you, he said to me. அவங்க whereaboutனா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்காங்க, இடம். சரிங்களா? நீங்கள் ஜும்பா லஹிரி புக்கு கூட படிச்சிருக்கலாம், whereabouts. சரியா? whereaboutsன்ற புக்கு எழுதுனது யார் அப்படின்னா ஜும்பா லஹிரி. சரி, ஐ நோ நத்திங் அபவுட் ஹிஸ், இது ஒரு நவுன். சரிங்களா? இந்த நவுன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினலாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேர் அபவுட்ஸ். எப்பயுமே எஸ் சேர்ந்து தான் வரும், வேர் அபவுட்ஸ்ன்னு தான் இருக்கும். சரியா? அப்போ நம்ம எழுதுறது அதுக்கான வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேர் அபவுட்ஸ். சரிங்களா? இப்போ இங்கே எரர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வேர் அபவுட்ஸ். ஸ்பெக்டகிள்ஸ் படித்தோம். சரிங்களா? பேண்ட்ஸ், இந்த மாதிரி எஸ்ஸோட முடியும். மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் அப்படின்னு எஸ்ஸோட முடிகிற நவுனில் யாரும் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேர் அபவுட்ஸ். சரியா? வேர் அபவுட்ஸ். புரியுதா? அப்போ இதோட எரர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர் அபவுட்ஸ்ன்னு இருக்கணும், வேர் அபவுட்டுன்னு இருக்குது. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். அண்ட் எர்த்குவைக் இஸ் அ நேச்சுரல் ஃபினாமினா அண்ட் நோபடி கேன் செக் இட் பி ஷோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நோபடி கேன் செக் இட் பி ஷுவர். இப்போ இங்கே எரர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன எரர் இருக்குது அப்படின்றத நம்ம எடுக்க போகிறோம். அண்ட் எர்த்குவைக்குன்ற வார்த்தை கரெக்டு. இஸ்ஸு, சரிங்களா, இதோட வெர்பும் கரெக்டு. இட்ஸ் அ நேச்சுரல் ஃபினாமினான்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூரல் ஃபார்ம். சரிங்களா? இதோட சிங்குலர் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபினாமினன். சரிங்களா? ஃபினாமினன்னு இருக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபினாமினான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபினாமினம் அப்படின்றதெல்லாம் தப்பு. கரெக்டான வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபினாமினன் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்குலர் ஃபார்ம். இங்கே ப்ளூரல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபினாமினா. ஆனால் எர்த்குவைக்குன்னு ஒன்று தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்குலர் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். ஃபினாமினா அப்படின்றதுக்கு பதில் ஃபினாமினன் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அப்போ இங்கே ஆன்சர் ஃபினாமினன்ன்றது தான் எரர். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட் ஒன்று தான் எரர். சரி, நெக்ஸ்ட் ஒன். லாங்குவேஜ் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் செவரல் ஸ்ட்ராட்டம்ஸ் said a linguist in his lecture on language and linguistics. சரிங்களா? இப்போ லாங்குவேஜ் கன்சிஸ்ட்ஸ், லாங்குவேஜ்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் பர்சன் சிங்குலர். ஸோ என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கன்சிஸ்ட்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃப் செவரல் ஸ்ட்ரேட்டம்ஸ் நம்ம ஆல்ரெடி படித்தோம். யூஎம் அப்படின்ற நவுன் வந்தாலே இப்போ டேட்டம், இதோட ப்ளூரல் ஃபார்ம் டேட்டா அப்படின்னு படித்தோம். அதே மாதிரி செவரல்னு கொடுத்துட்டாங்க. செவரல் எதை இண்டிகேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூரல் ஃபார்ம். இப்போ செவரல் ஸ்ட்ரேட்டா அப்படின்னு இருக்கணும், ஸ்ட்ரேட்டம்ஸ்ன்னு இருக்குது. அப்போ இங்கே ஸ்ட்ரேட்டா அப்படின்னு யூஸ் பண்ணணும். சரியா? அப்போ நீங்கள் எரர் எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் தேடுவீங்க. எங்கே இருக்குன்னு தேடுறப்ப இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூஎம் நவுனை ஏன்னு மாற்றிருக்காங்களா இல்லை வேறு எதுவும் மாற்றிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணுங்கள். சரிங்களா? நவுனுக்கு ஏற்ற வெர்பு இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் நம்மளால் ஈஸியாக எரர் எடுக்க முடியும். அப்போ ஸ்ட்ரேட்டம்ஸ் யூஎம் அப்படின்ற நவுனுக்கு எஸ் ப்ளூரல் ஃபார்ம் போட்டிருக்காங்க, அப்படி போடக்கூடாது. யூஎம்னு இருந்துச்சு அப்படின்னா டேட்டம், சரிங்களா, மொமரண்டம் இப்படின்லாம் பார்த்தோம். அதில் ஸ்ட்ரேட்டம் அப்படின்றதுக்கு பதில் இந்த யூஎம்முக்கு பதில் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரேட்டா அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அப்போ எரர் ஸ்ட்ரேட்டம்ஸ். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். The headquarter of the army is in Delhi. It's really very surprising that you do not know even this fact அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ இதை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லா தெரிஞ்ச எரர் தான். த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த ஆர்மி. சரிங்களா? ஹெட் குவார்ட்டர்னு சொல்லக்கூடாது, என்னன்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த army is in Delhi. It's really very surprising that you do not know even this fact. சரிங்களா?
அடுத்த கொஸ்டின், the mother-in-laws gathered together to discuss certain family issues that had to be sorted out. மதர்ஸ் இன்லான்னு தான் இருக்கணும், ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மதர் இன்லாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ மதர் இன்லாவோட ப்ளூரல் ஃபார்ம் என்ன அப்படின்னா மதர்ஸ் இன்லானா ஃபாதர்ஸ் இன்லா, பிரதர்ஸ் இன்லா, சிஸ்டர்ஸ் இன்லா, இப்படி தான் சொல்லணும். சரிங்களா? அப்போ இங்கே மதர்ஸ் இன்லான்னு இருக்கணும், ஆனால் என்னென்னு இருக்குது அப்படின்னா மதர் இன்லான் இருக்குது. அப்போ இதோட எரர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மதர் இன்லா. சரியா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின், her hairs was messed up badly in the wind by the time she reached the function hall. சரிங்களா? அவங்க ஃபங்க்ஷன் ஹால் ரீச் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஹேர்ஸ் முடிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கலைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஹேர்ஸ் ஆல்ரெடி நம்ம அந்த ரூல் பார்க்குறப்போ சொல்லியிருப்பேன், ஹேர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, என்னதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹேர். புரியுதுங்களா? இப்போ இங்கே எரர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹேர். சரி, நெக்ஸ்ட் ஒன், his tenure as a pilot made him face a lot of horrifying experiences. சரிங்களா? அவர் பைலட்டாக இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து பயமுறுத்தக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸான விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எரர், எக்ஸ்பீரியன்ஸுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அனுபவங்கள் தான் அர்த்தம். சரிங்களா? அப்போ எக்ஸ்பீரியன்ஸஸ்ன்னு யூஸ் பண்ணலாமா அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடாது. இங்கே என்ன வராது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ் வராது. இப்போ எரர் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸஸில் எஸ் வரக்கூடாது, எக்ஸ்பீரியன்ஸுன்னு தான் இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸஸ்ன்னு யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின், Wordsworth's poetry is characterized by his subtle description of the beauty and liveliness of nature. சரிங்களா? இப்போ வேர்ட்ஸ்வர்த்ஸோட போயம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன், லிவ்லினஸ் ஆஃப் நேச்சர், இயற்கையோடு வாழக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வேர்ட்ஸ்வர்த்தோட போயட்ரிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயம்னு இருந்துச்சு அப்படின்னா போயம்ஸ்னு ப்ளூரல் ஃபார்ம் எழுதலாம். சரிங்களா? போயட்ரிக்கு ப்ளூரல் ஃபார்ம் இருக்கா அப்படின்னா கிடையாது, போயட்ரிஸ் அப்படின்னு கொடுக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ வேர்ட்ஸ்வர்த் போயட்ரின்னு தான் இருக்கணும். கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸை தான் என்னென்னு சொல்ல போகிறோம் அப்படின்னா போயட்ரி. சரிங்களா? அப்போ வேர்ட்ஸ்வர்த்ஸ் போயட்ரி இஸ் கேரக்டரைஸ்டு பை ஹிஸ் சப்டில் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த பியூட்டி அண்ட் லிவ்லினஸ் ஆஃப் நேச்சர். சரிங்களா? நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம்னா வேர்ட்ஸ்வர்த்ஸ் போயட்ரிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ இங்கே இசு வரக்கூடாது, ஆர் வரணும்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். சரிங்களா? ஆனால் எரர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நவுனு தான் எரராக இருந்திருக்கு. அவங்க கரெக்டான வெர்பு இசு தான் கொடுத்துருக்காங்க சிங்குலர் ஃபார்மில். எரர் எங்கே இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நவுனில் தான் இருந்திருக்கு. சரிங்களா? ஆனால் சப்ஜெக்ட் வெர்பு அக்ரிமெண்ட்டை பொறுத்தளவு சப்ஜெக்ட்டுக்கு ஏத்தாப்பில் தான் வெர்பு வாங்கணும். இங்கே எரர் இருக்க போய் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்குலர் வெர்பு. புரியுதுங்களா? அப்போ போயட்ரின்னு தான் இருக்கணும், ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா போயட்ரிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ எரர் போயட்ரிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், I saw only 5 police who were running after the bank robbers. சரிங்களா? பேங்க் ராபர்ஸ்க்கு பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஓடிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ இங்கே நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா I saw only 5 போலீஸ், 5ன்ற கவுண்ட்டு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ்மென், 5 policemen who were running after the bank robbers. சரிங்களா? போலீஸ்ன்றதே ப்ளூரல் ஃபார்ம் தான். முன்னாடி கவுண்ட்டு சொன்னதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ்மென்னு சேர்க்குறோம். சரிங்களா? அப்போ 5 policemen. இப்போ இங்கேயும் நவுனில் தான் எரர் இருக்குது. போலீஸ்க்கு பதில் என்ன ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ்மென்னு ரீப்ளேஸ் பண்ணணும். சரிங்களா? சரி, அடுத்தது, there should be no furnitures in my room. ஃபர்னிச்சரே ஒரு கலெக்டிவ் நோ. சரிங்களா? அப்போ இங்கே ஃபர்னிச்சர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, எஸ் வருமா அப்படின்னா வராது. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான், ஈஸியாக போட்டுடலாம் நீங்கள். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம அந்த வீடியோஸ்லையும் பார்த்தது தான், எங்கே எஸ் வரும் எங்கே எஸ் வரக்கூடாது, ப்ளூரல் ஃபார்ம் யாருக்கு எப்படி எழுதணும் அப்படின்றத நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் ஒன், she misplaced her spectacle and is now feeling great difficulty in studying. அவளோட கண்ணாடியை வந்து எங்கேயோ மிஸ் பண்ணிட்டா, அதனால் வந்து எங்கேயோ மாற்றி இடமாற்றி வச்சுட்டா, அதனால் என்ன பண்ண முடியல அப்படின்னா படிப்பில் அவளால் சரியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக படிக்க முடியல, டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறா அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சி மிஸ்பிளேஸ்டு ஹர் ரெண்டுமே கரெக்டு தான்.
எரர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெக்டக்கிள்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெக்டக்கிள்ஸ். எஸ் சேர்த்து தான் போடணும். எப்பயுமே ஸ்பெக்டக்கிள்ஸ்ன்னு தான் எழுதணும். என்னென்ன எழுதக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெக்டக்கிள்னு எழுதக்கூடாது, ஸ்பெக்டக்கிள்ஸ்ன்னு தான் இருக்கணும். சரிங்களா? அப்போ இங்கே எரர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்பெக்டக்கிள்ஸ். அடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் த காலேஜ் ஆர் அட்வைஸ்டு டு சிட் இன் த கேர்ள்ஸ் காமன் ரூம். சரிங்களா? இப்போ இந்த ரூல் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கேர்ள் காமன் ரூம், கேர்ள் ஹாஸ்டல் இப்படி இருக்கிறப்ப, இப்போ கேர்ள்ஸ் காமன் ரூம் அப்படின்றப்ப பெண்கள், அதாவது பெண்கள் இருக்கும் இடம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஸுக்கு அப்புறம் அஃபாஸ்டஃபி போட்டிருக்காங்க. சரிங்களா? கேர்ள்ஸ் ஹாஸ்டல், பெண்கள் விடுதி. கேர்ள்ஸ்ன்றது ப்ளூரல் ஃபார்ம் வர்றப்போ அஃபாஸ்டஃபி எஸ்ஸுக்கு அப்புறம் வரணும். ஆனால் இப்போ தட் கேர்ள் பென்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. தட் கேர்ள்ஸ் பென் இப்போ இப்படி போட்டிருந்தாங்க அப்படின்னா இது சிங்குலர் ஃபார்ம், இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது ப்ளூரல் ஃபார்ம். சரிங்களா? அப்போ இங்கே இந்த நவுன் கரெக்டு, கேர்ள்ஸ் காமன் ரூம் அப்படின்றது கரெக்டு. ஆல் த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேர்ள் ஃப்ரெண்டுனா எப்படி சொல்லுவோம் அப்படின்னா கேர்ள் ஃப்ரெண்டு. இதே 2-3 கேர்ள் ஃப்ரெண்டு இருந்தாங்க அப்படின்னா கேர்ள்ஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவோமா இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லுவோமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுன்னு தான் சொல்லுவோம். அப்படி தானே? கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். அப்போ இங்கே கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு தான் சொல்லணும். கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. என்னென்னு தான் சொல்லணும் அப்படின்னா கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு தான் சொல்லணும். புரியுதுங்களா? இப்போ இங்கே ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் வரக்கூடாது, கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். The majority of the women teachers are persuading the principal to consider their demands அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. The majority of the women teachers, the majority of the women teachers அப்படின்னு வச்சுக்கணும். உமன் டீச்சர்ஸ்னு வச்சுக்க கூடாது. ஆர் ப்ரெஸ்யூடிங் த பிரின்சிபல் டு கன்சிடர் தேர் டிமாண்ட்ஸ். சரிங்களா? இப்போ ஏதோ டிமாண்ட் வைக்கிறாங்க, அதில் டீச்சர்ஸில் உமன்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ டிமாண்ட் வைக்கிறாங்க. சரிங்களா? இப்போ உமன் அப்படின்றது இங்கே என்னவா வரணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூரல் ஃபார்மில் இருக்கணும், விமன் அப்படின்னு இருக்கணும். அப்போ த மெஜாரிட்டி ஆஃப் த விமன் teachers are proceeding principal to consider their demands. சார் அப்போ இங்கே மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொன்னீங்க சார். இப்போ இங்கே விமன் டீச்சர்ஸ்னு ப்ளூரல் ஃபார்ம் சொல்கிறீங்க அப்படின்னா இந்த விமன் தனியாக வாசிக்கணும். நீங்கள் டீச்சர்ஸ்ன்றது காமன். சரிங்களா? டீச்சர்ஸ்ன்றது காமன். இப்போ இங்கே இருக்கிற டீச்சர்ஸில் விமன் நிறையா பெண்கள் அப்படி வாசிக்கணும். கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸுன்றது சேம் ஒரே ஃப்ரேஸ். சரிங்களா? இங்கே விமன் தனி, டீச்சர்ஸ் தனி, ரெண்டே கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ த மெஜாரிட்டி ஆஃப் த விமன் டீச்சர்ஸ் ஆர் ப்ரெசிடிங் த பிரின்சிபல் டு கன்சிடர் தயர் டிமாண்ட்ஸ். இப்போ இங்கே என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமன் இருக்கணும். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். He gave me 2 important informations had been waiting for the previous 2 months. இன்ஃபர்மேஷன்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் டேட்டா தான். சரிங்களா? அப்போ இன்ஃபர்மேஷன்ஸ்னு ப்ளூரல் ஃபார்ம் வருமா அப்படின்னா வராது. என்ன தான் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன்றது ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை குறிக்கக்கூடியது தான். சரிங்களா? அப்போ இங்கே இன்ஃபர்மேஷன் தான் இருக்கணும். என்னென்னு இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன்ஸ்னு இருக்கக்கூடாது. சரியா? சரி, நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா the wall of this magnificent building is 50 feet high and its paintings are very striking. சரியா? வெரி ஸ்ட்ரைக்கிங். சரிங்களா? வெரி ஸ்ட்ரைக்கிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி, ஒரு தெளிவாக நமக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்குற மாதிரி. சரிங்களா? இப்போ த வால் ஆஃப் திஸ் மேக்னிஃபிஷியன்ட் பில்டிங் இஸ் 50 ஃபூட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 ஃபீட்டுன்னு இருக்கணும். அதோட பாஸ்ட் டென்ஸை கொடுத்து வச்சுருக்காங்க ஃபூட்டு அப்படின்ட்டு. சரிங்களா? அப்போ இங்கே நமக்கு எரர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபூட்டுக்கு பதில் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபீட்டுன்னு இருக்கணும். சரிங்களா? ஃபீட்.
அப்போ த வால் ஆஃப் திஸ் மேக்னிஃபிஷியன்ட் பில்டிங் இஸ் 50 feet ஹை அண்ட் இட்ஸ் பெயிண்டிங்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ரைக்கிங். சரியா? இப்போ இந்த ஒரு 15 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த ரூல்ஸ் எல்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஆன்சர்ஸ் ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ரூல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சர்டன் ரூல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் கிராமர் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம நவுன் பார்த்தோம். அடுத்தடுத்து வெர்பு ப்ரொனவுன் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து பார்ப்போம். தேங்க்யூ.